ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சோண்டு வந்துட்டு உப்பு சேர்த்துடலாம். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய், மாவு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நெய் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சர்க்கரையை பால் கூட நல்லா கரையிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக கொஞ்சம் சோடா உப்பு, ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை கலந்து வச்சுருந்தா பாலை சேர்த்துடலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிணைஞ்சு விட்டுறலாம். மாவு கொஞ்சம் இந்த மாதிரி கொலன்னு இருந்தால் கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மாவு வந்து தளர்வாக இருந்ததுனால கொஞ்சம் மைதா மாவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு மைதாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்தா போதும். நான் வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு ரொம்ப தளர்வாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து கட்டியாக பிணைஞ்சு வச்சுக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சாச்சு. இப்போ வந்து எப்படி செய்யறது வந்து பார்த்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்து ஒட்டிக்கணும். மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. என்ன மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். வந்து ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எடுத்துடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம்.